வெல்கம் டு லேப்டாப் என்தூசியஸ்ட் சென்னை சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஷார்ட்கட்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ப்ரீமியம் இதான் வந்து நம்ம இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இதெல்லாம் வந்து டிடி பார்ட் மாதிரி தான். எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இதில் வந்து பெரும்பாலான கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் வந்து விண்டோஸ் மில்லினியம்லாம் வந்தது இல்லையா, 26 இயர்ஸ்க்கு முன்னாடி விண்டோஸ் மில்லினியம் இருந்தது இல்லையா, அதில் இருந்ததை வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் வந்து பெரும்பாலான சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இதில் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தியரி பார்ட்டு. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டேப் இருக்கு இல்லையா, ஹோம் டேப்லேருந்து வியூ டேப் வரைக்கும் ஹெல்ப் இருக்கு இல்லையா, ஹெல்ப்பில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த கொஸ்டின் மார்க்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அதே மாதிரி வந்து அக்ரோபாட் பிடிஎஃப் கிரியேட்டிவ் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். டெவலப்பர் இது ஃபுல்லாகவே வந்து டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இங்கேயும் கொடுத்து வரானுங்க. வேர்டு ஆடின்ஸ் இது மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. இது எதையும் வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்ததில்ல. நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து தியரி பார்ட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ப்ராக்டிகல்ஸ் ஒவ்வொன்றா வந்து ஹோம் டேப்பில் என்ன இருக்குது, இன்சர்ட் டேப்பில் என்ன இருக்குது, இந்த மெனுவில் வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைல் மெனுலேருந்து ஹெல்ப் மெனு வரைக்கும் இப்படி ட்ராப் டவுன் மாதிரி வரும். இப்படி ஒன்று கீழே ஒன்று ட்ராப் டவுன் மெனு மாதிரி வரும். பாப்பப்லாம் வரும். அப்படியே வந்து ஒரு சேவை ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி அவங்க இதில் தந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ப்ரீமியம் 1999 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் இந்த ஜூலை மந்த்து தான் அப்டேட்டே பண்ணேன். ஜூலை 2-3 தேதியில் தான் நான் இதை அப்டேட்டே பண்ணேன். எல்லாத்தையும் வந்து நான் வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஏன் இது காட்டுறேன்னா, இந்த டேப் இருக்கு இல்லையா, microsoft.com வெப்சைட், இது எதுக்கு நான் காட்டுறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீட் ஹெல்ப் இருந்தாக்கா நீங்கள் இதில் ஐ ஆம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் பவர்டு பை ஏஐ, சரிங்களா. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கெலாம் கூட மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஒன் நோட் இருக்குது, சரிங்களா. அப்போ மைக்ரோசாஃப்டோட ஒன் நோட் இருக்குது. ஒன்ட்ரைவுக்கான வீடியோஸு 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். இது அவுட்லுக்கு. இது வந்து விண்டோஸ் டிஃபெண்டர், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டரே வந்து நம்ம மைக்ரோசாஃப்டோட மெக்காஃபே மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து நீங்கள் தனி டியூட்டோரியல்லாம் இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக ஒர்க் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு போடலாம். எவ்ரி திங் இன் மைக்ரோசாஃப்ட் த 365 ஃபேமிலி, இதை எல்லாம் எவ்ரி திங் இன் மைக்ரோசாஃப்ட் 365 ஃபேமிலியை நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி, எல்லா டீட்டெயில்டு விஷயங்களும் வந்து அதே மாதிரி வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட் 365 மாதிரி கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸு, கூகுள் ஸ்லைடு. ஸோ இதெல்லாம் வந்து இது அதே மாதிரி வந்து ஜெமினி இருக்கிறது, அதே மாதிரி ஜெமினை இல்லை ஜெமினை ஏஐ, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நம்முடைய சேனலில் ஒவ்வொரு டியூட்டோரியலாக நம்ம போடுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுற கீபோர்ட் ஷார்ட்கட்ஸோடு நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டியூட்டோரியலாக இனிமேட்டு வந்து கண்டினியூஸாக வீடியோஸு வந்துகிட்டு இருக்கும். எது ஒன்றுமே வந்து நான் ஒன்றும் ஒர்க் பண்ணி ஆரம்பிக்கல, இனிமேட்டு தான் நான் ஒர்க் பண்ணி தான் எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக வீடியோ மேக் பண்ணி காட்டணும். frequently used shortcuts: new document control N, open document control O,
சேவ் டாக்குமெண்ட் கண்ட்ரோல் எஸ், பிரிண்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோல் பி, க்ளோஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டபிள்யூ, அன்டூ ரீடு. அன்டூ ரீடு வந்து கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் இசட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏதாவது வந்து கை தவறி டெலீட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த அன்டூ ரீடு பண்ணிங்கன்னா திருப்பி டெலீட் ஆனது கூட திருப்பி இந்த வேர்டில் ரெஸ்டோர் ஆகிடும். கட் காப்பி பேஸ்ட் இது ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். இது வரைக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மில்லினியம், விண்டோஸ் 98 இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. அதே தான் இங்கே வந்து இப்போ பெரிய லெவலில் இதை தியரி பார்ட் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸோட தியரி பார்ட்டில் பெரிய லெவலில் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போடுவோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன். போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் யூ இருக்கு இல்லையா, அதே மாதிரி கண்ட்ரோல் யூவில் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் கூட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போயிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா சிங்கிள் லைன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ இப்படி கொடுத்தீங்கன்னா டபுள் லைன் கூட டபுள் அண்டர்லைன்லாம் இருந்தது. ஸோ இப்போ ஏன் அது ஒர்க் ஆகலைன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இது போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன்ன்றதே வந்து இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அண்டர்லைன் யூ இருக்கு இல்லையா, போல்ட் இட்டாலிசைஸ் மட்டும்தான் ஒன்று. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த யூவில் இருக்கிறது இந்த ஹோம் டேப்பு போயிட்டு இங்கே ஹோம் டேப் போயிட்டு இந்த எழுத்துங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பிஐயூன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான லைன்ஸ் இருக்குது. டபுள் அண்டர்லைன் இருக்குது, திக்கு லைன் இருக்குது, டாட்டட் லைன் இருக்குது. இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்லைனிங்க கலரா, ஓகே, அண்டர்லைன் கலர் வந்து முதல்ல இந்த டபுள் அண்டர்லைன் கொடுத்துருவோம், தந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த டபுள் அண்டர்லைன் இருக்குல்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூஓ ஏதோ தான் வந்து இந்த டபுள் அண்டர்லைனுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கீழே நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த அண்டர்லைனுக்கான கலர் சேஞ்சஸ், கலர் வந்து இது இந்த இடத்துல மாறுறத பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ்லாம் இருக்குது, டிஸ்டிங்ஷன் பண்ணுவாங்க, வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு வெவ்வேறு கலரில் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே போயிட்டு அண்டர்லைன் கலரில் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த அண்டர்லைனே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு, அடித்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸில் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த அன்டூ ரீடுலாம் இருக்குல்ல, கட் காப்பி பேஸ்ட் அன்டூ ரீடு இருக்குல்ல, கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் இசட்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துடும். ஸோ நம்ம கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோல் ஒய் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதான் அந்த அன்டூ ரீடுக்கான ஷார்ட்கட்ஸ். இப்போ கண்ட்ரோல் ஒய் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் நினச்ச ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் இசட் அது உங்களால் இங்கே பார்க்க முடியுது இல்லையா. இதான் வந்து இது அது மாதிரி வந்து
எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ வேர்டுக்கு மட்டும் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்கான இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் எக்ஸலுக்கும் நான் தந்திருப்பேன், பவர் பாயிண்ட்டுக்கும் தந்திருப்பேன். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட் தான் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அதிகமாகிட்டே போகுது பார்த்தீங்களா, ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ண இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஷார்ட். அதே மாதிரி வந்து சேஞ்ச் ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ஷிஃப்ட் ப்ளஸ் F3 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தினீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, இப்போ இருக்கிற கீபோர்ட்லலாம் FN அப்படின்னு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F3 கொடுத்தா தான் ஷிஃப்ட்டு. F1 கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற F3 கிளிக் பண்ணாதான் நமக்கான சேஞ்சஸ் வந்து இது ஒன்றும் தெரிய வரும், இல்லைனாக்கா மாற்றங்கள் தெரியாது. அதே மாதிரி அப்ளை ஹெட்டிங் ஸ்டைல்ஸ், கண்ட்ரோல் ஆல்ட் 1 2 3 இந்த மாதிரி. ஓகே, ஹெட்டிங் அப்ளை ஹெட்டிங் லைன்ஸ். ஸோ இதில் போயிட்டு என்ன செய்யணும், கண்ட்ரோல் ஆல்ட் 1. ஸோ தான் வந்து இந்த ஹெட்டிங் லைன் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் 1, எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா, 2 3 இந்த மாதிரி வந்து சைஸ் இதில் மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குயிக் புல்லட்ஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா என்ட்ரிலாம் பண்ணுறாங்களா, டைப்பிங்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டோட ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை நார்மல் ஸ்டைல், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என். ஸோ இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படி கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் அண்டு தான் ரீப்ளேஸ். இது ஃபைண்ட் எஃப் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு ஹெட்டிங்கு, பேஜஸ், எத்தனை பக்கம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய விஷயம் இல்லை சர்ச் வச்சு எடுத்துக்க முடியும். நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நேவிகேஷன் பேனுக்கு தான் அப்ளை நார்மல் ஸ்டைல். இது அந்த மாதிரி இல்லாமல் ஸோ செலக்ட் ஆகிற மாதிரி சாதாரணமாக இருந்துச்சு, இப்போ இது மாதிரி ஆகிடுச்சு, நேவிகேஷன் பேன் மாதிரி ஆகிடுச்சு. அப்ளை புல்லட்ஸ், நேவிகேஷன் செலெக்ஷன், ஃபைண்ட் ரீப்ளேஸ், கோ டு பேஜ் செலெக்ஷன், செலக்ட் ஆல் இதெல்லாம் தெரியும் இல்லைங்க, சாதாரண ஒரு விஷயம் தான். செலக்ட் ஆலில் வந்து செலக்ட் ஆல், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஸோ செலக்ட் ஆல்னாக்கா அதுதான், கண்ட்ரோல் ஏ கொடுத்தா மொத்தமாக செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் விலாம் கிளிக் பண்ணிங்கன்னா கட் காப்பி பேஸ்ட்டு தானால ஆகிடும். செலக்ட் வேர்டில் லெஃப்ட்டு ரைட்டு, செலக்ட் டு பிகினிங் டு எண்டு டாக்குமெண்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட், இன்சர்ட் பேஜ் பிரேக், இன்சர்ட் ஹைப்பர் லிங்க், கண்ட்ரோல் கே. ஸோ இது வந்து இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்னாக்கா கண்ட்ரோல் கேலாம் இருக்கு இல்லையா, இன்சர்ட் ஹைப்பர் லிங்க், இது மொத்தத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்னு காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் நேம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இங்கே ஏதாவது நீங்கள் புக் மார்க்கு கூட இருக்கு, புக் மார்க் இல்லை நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெப்சைட் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க,
கண்டிப்பாக இது புக் மார்க்குன்றான் ஹைப்பர் லிங்கட்டும் மாறிடும். இன்சர்ட்டு ஃபுட் நோட் என் நோட் ஃபுட் நோட்டு என் நோட்டு இந்த ஃபுட் நோட்டு என் நோட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் நம்ம தந்து வைக்கலாம். டேட்லாம் தருவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஃபுட் நோட்டு என் நோட்டில் தான் தருவாங்க. ஸ்ப்ளிட் விண்டோஸ் எனக்கு அவ்வளோவா வந்து யூசஸ் இல்லை. ரிமூவ் ஸ்ப்ளிட் விண்டோ, இந்த ஸ்ப்ளிட் விண்டோ ரிமூவ் ஸ்ப்ளிட் விண்டோலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக நம்ம செய்கிற ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் விண்டோவோட நீடெல்லாம் இருக்காது. எனக்கு இல்லை. ஆக்சுவலாக வேறு யாராவது இந்த ஸ்ப்ளிட் விண்டோ ரிமூவ் ஸ்ப்ளிட் விண்டோ இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ட்ராக் சேஞ்சஸ், ஓப்பன் ஸ்டைல் பென், ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன் F4, ஜம்ப் பேக் டு லாஸ்ட் எடிட் பாயிண்ட், ஷிஃப்ட் F5, ஜம்ப் பேக் டு லாஸ்ட் எடிட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வியூ அண்டு ஜூம், டிராஃப்ட் வியூ கண்ட்ரோல் ஆல்ட் N, அவுட்லைன் வியூ கண்ட்ரோல் ஆல்ட் O, அதே மாதிரி பிரிண்ட் லேஅவுட் கண்ட்ரோல் ஆல்ட் N, சரிங்களா, கண்ட்ரோல் ஆல்ட் O. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் சேஞ்சஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கிடலாம். இப்படி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே தந்துருக்காங்க. இந்த மாதிரி மாறிடுச்சு, ஒன்று கீழே ஒன்று மாறிடுச்சு. அப்புறம் வந்து இந்த இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வியூவில் வந்து வியூ மாறிடுச்சு. பிரிண்ட் லே அவுட்டு வியூ, ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட்டு வியூ, க்ளோஸ் அவுட்லைன் ஓகே க்ளோஸ் அவுட்லைன் வியூன்னு இருந்தது, அதை கிளிக் பண்ண உடனே பழைய மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட், ரீசெட் ஜூம், ப்ரோ டிப்ஸ், யூஸ்ட் ஆல்ட் அண்டு கீ டிப்ஸ், alt key tips to navigate the ribbon without a mouse, alt key functions. அதுக்கு அடுத்தது வந்து combine shift enter for a line break without starting a new paragraph, use control shift space for non-breaking space, keeps words together. ஸோ இவ்வளோதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு ஆஃபீஸ் 365 ப்ரீமியம். ஸோ அதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். இது மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக், இதுக்கு மைக்ரோசாஃப்டோடைய கோபைலட்டுக்கும் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு இருக்குது. எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த ஹோம் மெனுவிலேருந்து ஹெல்ப் மெனு வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆட்டோ சேவ் இருக்கு இல்லையா, நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி காண்ட் சேவ் டாட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே. ஸோ இது வந்து இப்போ பழைய வருஷன் 97 2003ன்னு மாற்றிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால இதை வந்து ஆட்டோ சேவு டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ நான் எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் வந்து இந்த பதிவில் உள்ளது. எல்லாத்தையும் நீங்கள் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்க ஷார்ட்கட்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.